சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல பொட்டுக்கடலைய வச்சு நம்ம ஹல்வா பண்ண போறோம். அது சுகர் இல்லாம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது, புரோட்டீன் ரிச் ஆனது கூட. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்க ஈஸியா செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல 1 கப் பொட்டுக்கடலைய நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். இதுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை, 2 கப் தண்ணி ஊத்திட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இத வடிகட்டிடலாம். இப்போ பேன்ல நெய் ஊத்திட்டு முந்திரிய போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில பொட்டுக்கடலை மாவு போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா இது ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணப்பட்டது தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டு சர்க்கரையோட சிரப்பை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். விஸ்க் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா இன்னும் இருக்கிற நாட்டு சர்க்கரையோட சிரப்பையும் ஊற்றிட்டு இது பேனில் ஒட்டாமல் நல்லா ஷைனிங்காக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அப்பப்போ நம்ம ஒரு 1/4 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். நெய் ரொம்ப வேணான்னு நினைக்கிறவங்க நெய் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றினா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை எது வேணாலும் போடலாம். இப்போ பார்த்தீங்களா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. வறுத்த முந்திரியை போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரத்திலேயே இன்னும் நல்லா ஷைனிங்காகவும் கொஞ்சம் கெட்டியாக மாறும். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.